அதை புரிஞ்சுக்கணும். வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், இது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒன்றும் புரியாத மாதிரி. இந்த திராவிட மாடல், தீஞ்சு போன மாடல், கருகின குண்டா செட்டி அண்டா செட்டிலாம் ஓடிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு இந்தியன் திராவிடன் ரெண்டும் ஒன்று தான். இப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். இங்கே வாப்பா, முதல்ல இங்கே வாப்பா, அடங்க வா. இந்த காவியில் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்ட. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது அவனுக்கு. ஒரு சீட்டு, ஒரு கூட்டு கிடையாது, உன்னோட சீட்டு கிடையாது, சொல்ல முடியல. இந்தியாவை டெல்லியில் இருந்துட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். ஐயோப்பா, அங்கே போய் நின்றுட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், மாநில உரிமையாக பறித்து கொண்டு விட்டால். பறி கொடுத்தது யார்? நீங்களும் உங்கள் அப்பாவும். அந்த பக்கம் எம்ஜிஆர், எல்லாம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கல்வி உரிமை, மருத்துவக் கல்லூரி உரிமை, சாலை விடுதல் பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம், வரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட பெருமக்கள் இவர்கள் தான். எல்லா உரிமையும் பறித்துட்டு போனவன் யார்? காங்கிரஸ், பிஜேபி. அவனை திரும்ப கூட்டிகிட்டு வந்து வலிமை சேர்ப்பது யார்? இந்த திராவிட கோஷ்டி. இப்போ தெரியுதா ஏன் 4 சேர்த்து எழுக்கிறோம்னு? எல்லாரையும் எதிர்க்கிறார். எல்லாரையும் எதிர்க்கிற மாதிரி தானப்பா இருக்கான். இவன் யார் இருக்கான்? பிஜேபி எதிர்க்கணும், சரி எதிர்க்கணும். அது ஏன் பிஜேபி எதிர்க்காம திமுக தானே பிஜேபி கொண்டு வந்தது. பேச்சு பிஜேபி கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் கால் உண்றான்? நீ தான் தோளில் தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு வரையே, அவன் ஏன் கால் உண்றான்? அவனை அடிக்கணும். அவனை 10 அடினா இவனை போடா அப்படின்னு இவனை ஒரு அடி போடணும். கடுமையாக சண்டை போட்டுக்கும்போது குறுக்க வருது பாரு, விளக்கி விட, போடா போடாண்ட போடா அப்படின்ற அவனையும் போடணும். வெவ்வேறு இல்லை. இந்தியன் திராவிடம்லாம் வேறு இல்லைடா, 2 பேரும் ஒன்றுடா. ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை குலுக்கி சங்கமிப்பாருன்னு யார் சொன்னது? காலஞானி தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நம்ம தாத்தா. ஒத்த ஆள் நாம் தமிழர் என்ற உண்மையை பேசுகிறேன். தேசிய மக்கள் கிளர்ந்து எழும்போது எவ்வளவு டென்ஷனாக, எவ்வளவு ஆத்திரம், கோபம், வன்மம், கக்குறான். என்னை மட்டும் தனியாக பார்த்தாங்க, கடிச்சு தின்னுருவாங்க. கை கால் அம்பிடு கோபத்தை நர பல்லு மாதிரி வச்சுக்கிட்டு திட்டுறாங்க. அப்படி சொல்ல, இப்படி சொல்ல, அப்படி. கருணாநிதியை திருடருன்னு சொல்லிவிட்டார். இதெல்லாம் நாகரிகமான. எங்கள் தாத்தா காமராஜா அவர் பேசினதை விடவா? முன்னான்மெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமத்தோல் அனுப்பி கொண்டிருந்தோம், இப்போல்லாம் எருமை மாடையே அனுப்புகிறோம் அப்படின்னு. விருதுநகரில் கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்தர புத்திரம் எங்கள் அப்பத்தா கருவாடு வித்தால. எங்கள் அப்பத்தா கருவாடு வித்தா, உங்கள் அப்பத்தா என்ன வித்தா? நீ இந்த உனக்கு கூட இருக்காங்களா அந்த மாதிரி மானங்கட்ட என்னையே? மான தமிழ் மகன் நான், வைகுந்தரின் வாரிசு. இந்த நக்கல் நையாண்டி கேலியெல்லாம் அநாகரி அரசியெல்லாம் நிறுத்திக்கணும். வாடகை வாயில் வாங்கிட்டு என்னைய என் குடும்பத்தை நான் பேசுகிறது உனக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா, ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு வந்து 15 வருஷமாக வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், தெருவில் பேச வச்சு வழக்க போட்டு ரோட்டுக்கு இழுத்து. அடே உங்களுக்கெல்லாம் அவ்வளோ வலிக்குதுன்னா, எனக்கு என்னை பெத்தாளுக்கு, என் ஆத்தாளுக்கு, என் அப்பனுக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சொந்தங்களுக்கு, என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் கொண்டாடுவேன். ஜெயலலிதா இந்த பொம்பளை, ஐயோ அம்மா இதான் வேலை, த்ரோ இட், தூக்கி போட்டு போயிட்டாங்க. 5 வருஷம் ஒன்றும் செய்யல. அப்புறம் எடப்பாடி ஐயா 5 வருஷம் ஒன்றும் செய்யல. வழக்கு கொடுக்க வச்சது நீ, வழக்கை திருப்பி கூட்டி வந்து என்னை தூத்த வச்சது நீ. ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்னேன், திருடன்னு. அதில் இவ்வளோ பட்டுக்கிடுச்சு. சர்க்கரையெல்லாம் எங்கே? சர்க்கரையெல்லாம் எங்கே? எறும்பு தின்றுச்சு. சாக்கு எங்கே? எலி தின்றுச்சு. இவன் திருட எல்லாமே என்ன? இவனா திருத்தக்க தவறா இல்லை திருநீலகண்டாரா? யார் இவர்? சும்மா விட்டா நம்ம பாட்டுக்கு போவேன் சாமி, சொரிஞ்சு விட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, பார்த்துக்க. இப்போ தான் தேடுறாங்களாம். 21லேருந்து அவர் பேசுனது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவைன்னு கெஞ்சிறேன், ப்ளீஸ் டூ இட். இந்த போட்டு பாரு, உன்ன மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்பா அம்மா உள்ளதல், அப்படியே போவேன், அப்படியே வருவேன். பொறுக்கிகளை, திருடர்களை, கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்களை தான் சிறை சிதைக்கும், போராளிகளை எப்போதும் செதுக்கும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இன கூட்டமே, உனக்கு ஒரு வாய்ப்பு வரலாறு தந்திருக்கிறது.
சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள், தமிழ் தேசியன மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இது நான் சொல்லலை, எங்கள் தலைவன் எங்களுக்கு சொன்னது. தாமதம் என்பது தமிழ் தேசிய பேரினத்திற்கு பேராபத்துங்கிறார். அதனால் தமிழ் இளம் தலைமுறையினரே, விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் நம் தலைவர். விழித்துக்கொள், விழித்துக்கொள். உன் விழியை தர வழியாக நம் தலைவனும் அவன் தம்பி நானும் நிற்கிறோம். என் பின்னால் வா, நான் உன்னை சரியாக கொண்டு போய் வழிநடத்தி சேர்ப்பேன் என்றால் என்னை நம்பி வா, இல்லை விலகினில். குறுக்க ஓடாத, ஏனால் வெறி கொண்டு வருகிறேன், அடிபட்டு செத்து போக. அப்படி விலகி நின்று குறுக்க ஓடக்கூடாது. பேச்சை கேட்டு அப்படி போகாத. இந்த பேச்சை நான் ஒரு தீக்குச்சியாக இருந்து ஒரு தீபத்தை ஏற்றிருக்கேன், நீ அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு 2 தீபத்தை ஏற்று, அந்த தீபத்தை வச்சு இன்னும் 2 தீபத்தை ஏற்ற சொல்லு. ஏற்றி விட்டுட்டே இரு. பற்றி எரியும் ஒரு புரட்சி தீ. அதில் ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் பொசுங்கி கருகும். புதிய ஒரு தேசம் பிறக்கும். மக்கள் புரட்சி அதை உறுதி செய்யும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, எத்தனையோ முறை இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிவிட்டீர்கள் மதிப்பிற்குரிய எங்கள் ஐயாவை, டிஆர் பாலுவை. நாங்கள் மதிக்கிறோம், அது வேற. அப்பன் மகன் வேற, அரசியல் கோட்பாடு வேற. இத்தனை ஆண்டுகள் செய்யாத இனிவரும் 5 ஆண்டில் எங்கள் ஐயா செய்வார் நீ நம்பினா நம்பு, என்னை போடாது. இல்லை, ஒரு மாறுதல் வேணும் என்ற ஒன்றும் உனக்கு சிந்தனை இருந்தால் என் அருமை தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நீ மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய். இது என்னுடைய வெற்றி, என் தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று எண்ணக்கூடாது. நாம் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி. எங்கள் ஐயா டிஆர் பாலு வெல்வது அல்லது அந்த தமாக வேட்பாளர் யாரோ பிரிதொரு வேட்பாளர் வெல்வது என்பது, அவங்கெல்லாம் வெல்வது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. பல முறை அவர்கள் பதவியில் இருந்துட்டார்கள், அதிகாரத்திலிருந்து நிர்வாகம் செய்து பார்த்து விட்டீர்கள். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள். என் அருமை தம்பி மருத்துவர், என் உயிர் இளவல் தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் படித்த மருத்துவ படிப்புக்கு வைத்தியம் பார்த்து நல்லா பிழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் பிழைப்பார், என் இனம் சாகும். அதனால் என் இனத்தை அழிவிலிருந்து மீட்க, ஒரு நோயற்ற சமூகமாக உருவாக்க இதுவரை தேக மருத்துவம் செய்தோம், இனி தேசத்திற்கு மருத்துவம் செய்வோம் என்று ஒரு மகத்தான கனவோடு என் தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரனை இந்த திருவரம்புத்தூர் தொகுதி வேட்பாளராக நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் எங்களை வெல்ல வைப்பீர்கள் என்பது. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். வழக்கம் போல அந்த கட்சிகளுக்கான வெற்றியா, வரலாற்றில் பெரும் புரட்சியா? ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் பெரும் புரட்சியை எழுதி காட்டினார்கள். எளிய பிள்ளைகளை வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் உண்மையும் நேர்மையுமான என்ற பிள்ளைகளுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள் என்ற வரலாற்று பெரும் பதிவை என் இன சொந்தங்கள், எண்ணரும் மக்கள், இந்த மண்ணை மக்களை பெரிதும் நேசிக்கிற நீங்கள், ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், நாங்களே அதற்கான மாற்றாக நிற்கிறோம். எல்லோரும் கூட்டமாக கூட்டணி வைத்து நிற்கிற போது அதிகாரத்தில் இருந்தவர்கள், பெருத்த பண வலிமை கொண்டவர்கள், ஊடக ஆதரவு கொண்டவர்கள், அதிகார கட்டமைப்பு கொண்டவர்கள் கூட்டணியோடு நிற்கும்போது இதில் ஏதுமற்ற பிள்ளைகள் தனித்து நிற்க காரணம் நீங்கள் தான், உங்களை நம்பித்தான். அந்த நம்பிக்கைக்காக வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி 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 என்ற முழக்கம் ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து உலகெங்கும் ஒலிக்கட்டும். உங்களின் உரிமை குரலாக என் தம்பியின் குரல் இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.